வெல்கம் பேக் அரிமா பிடித்திரு. இந்த பதிவில் ஒரு கம்பெனி அப்படி இல்லாட்டினா ஒரு நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அதில் வேலை செஞ்ச ஊழியர் தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் திருத்தம் செய்யணும், அப்படி இல்லாட்டினா அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கணும் அப்படின்றப்ப ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்ளிகேஷனை யாருக்கிட்ட சைன் வாங்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, பிஎஃப் கணக்கில் திருத்தம் செய்கிறது சம்மந்தமாகவோ இல்லை கிளைம் செய்கிறது சம்மந்தமாகவோ வேலை கொடுக்குறவங்களும் வேலை செய்கிறவங்களும் இல்லை வேலை செஞ்சவங்களும் சேர்ந்து இபிஎஃப் ஆஃபீஸுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற இந்த லெட்டர் தான் ஜாயிண்ட் டிக்ளரேஷன். அதாவது ஒரு ஊழியர் தன்னோட பிஎஃப் லாகின் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வேலை செஞ்ச அந்த நிறுவனத்தை மூடிட்டாங்க அப்படின்னா அதுக்கான அப்ரூவலை எப்படி வாங்கிறது? ஜூலை 31, 2024 கொடுத்துருக்கிற இந்த ஆர்டரின் படி 11வது பேஜில் டேபிள் 5ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிறுவனத்தை மூடிட்டாங்கன்னு பிஎஃப் ரெக்கார்டில் பதிவாகி இருந்தால் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கிற ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அனெக்சர் 2வை ஃபில் பண்ணிவிட்டு, இதுதான் டிக்ளரேஷன் ஃபார்ம் அனெக்சர் 2. இந்த ஃபார்மில் மெம்பர் சைன் போட்ட பின்னாடி இப்போ சொல்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட அட்டஸ்டட் வாங்கணும். அதாவது மூடப்பட்ட நிறுவனங்களில் வேலை செஞ்சவங்களோட கிளைமுக்கு ஜேடி அப்ளிகேஷனுக்கு இந்த லிஸ்ட்டில் உள்ள ஒருத்தர்கிட்ட அட்டஸ்டட் வாங்கணும். யாருன்னா மேஜிஸ்ட்ரேட்டு, கெசடட் ஆஃபீஸர், போஸ்ட் மாஸ்டர் அல்லது துணை போஸ்ட் மாஸ்டர், எம்பி அப்படி இல்லாட்டினா எம்எல்ஏ, நகராட்சி அப்படி இல்லாட்டினா மாநகராட்சி கவுன்சிலரு, மத்திய அறங்காவலர் குழு உறுப்பினர், ரீஜனல் கமிட்டி உறுப்பினர் அல்லது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மண்டல பிராந்திய குழு உறுப்பினர், அப்படி இல்லாட்டினா நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க் மேனேஜரு, அப்படியும் இல்லாட்டினா அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்துடைய தலைவர், கிராம பஞ்சாயத்து தலைவர், கிராம பஞ்சாயத்து செயலாளர், அப்படி அதுவும் இல்லாட்டினா அதுக்கு இணையான தகுதி உள்ளவங்க விஆர்ஓ, தாசில்தார், கமிஷனரால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்ளிகேஷனில் எம்ப்ளாயருக்கு பதிலாக கையெழுத்து போடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கையெழுத்து போட்ட அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்ளிகேஷனை இபிஎஃப் ஆஃபீஸில் ரிசீவ் பண்ணதுமே அந்த ஸ்கேன் காப்பியை ஃபீல்டு ஆஃபீஸுடைய இன்டர்ஃபேஸில் அப்லோட் பண்ணுவாங்க. இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஜேடி லெட்டரை கையெழுத்து போட்ட அந்த அதிகாரிக்கு இமெயிலையும் அதிகாரியுடைய அட்ரஸுக்கும் கடிதமாக அனுப்புவாங்க. இது உண்மைதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆன்லைனில் தன்னுடைய ப்ராசஸை தொடங்கி முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே நிறுவனத்தை மூடிட்டாங்கன்னு பிஎஃப் ரெக்கார்டில் பதிவாகலை அப்படின்னா ஏற்கனவே சொன்ன ப்ராசஸ் தான், அதாவது ரெண்டுக்குமே ஒரே பதில் தான். ஆனால் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜேடி ரெக்வெஸ்ட் ரிசீவ் ஆனதுமே இஓ, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரு உண்மையிலேயே அந்த நிறுவனத்தை மூடிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவர் கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையிலே தான் அடுத்த ப்ராசஸ் தொடங்கும். அதாவது ஏற்கனவே மேலே சொன்ன ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.